Taste the Daily. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். உதகை நகராட்சிக்குட்பட்ட 32 மற்றும் 33வது வார்டு பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதனை கண்டித்து உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான நொண்டிமேடு பகுதியில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடிய அரசு உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எல்லா காவால்லாம் வெட்டி எங்க கீழே நாங்க நடக்கிற வழியில தான் விட்டுருக்காங்க. எல்லா மண்ணு இப்ப அங்கதான் நிக்குது. நாங்க நடந்து போறதுக்கு முடியாது. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லா ஸ்கூலுக்கும் அந்த வழி தான் போறாங்க. இந்த வழி போக முடியாதுன்றதால அந்த வழியில போறாங்க. அந்த வழியில ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போக முடியாது. 32வது வார்டு கவுன்சிலருங்க இது வரைக்கும் ரிவிட்மெண்ட் ஒன்று கட்டினாரு. அதுக்கப்புறம் ஒன்றுமே கட்டலைங்க. தோட்டத்தில் அந்த மண்டு பூரா இறங்கி வருதுங்க. வீட்டில் குழந்தைங்க நடக்கக்கூடாது. ஸ்கூல் போகிறப்ப சேத்தோடு போடுங்க. ஒரு சுத்தபத்தமாக போக முடியும். ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் கண்டுக்கிறதே கிடையாது. தண்ணி வீட்டு வழியாக அவ்வளோ தண்ணி வருது. தண்ணி வீட்டுக்குள்ளே தான் பூந்துக்குதுங்க. எப்போ கேட்டாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரம் கடை வீதியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் டெல்டா விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் தரமறுக்கும் கர்நாடக காங்கிரஸை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசையும் கர்நாடக காங்கிரஸ் அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே குடிநீர் மற்றும் 100 நாள் வேலை கேட்டு ஊராட்சி செயலரை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செவனகரையான்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை எனவும் 100 நாள் வேலை கொடுக்கவில்லை எனவும் ஊராட்சி செயலாளர் இன்னாசி என்பவரிடம் கேட்டால் ஆபாசமாக பேசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்கள் ஊரில் தண்ணி 4 நாளாக வரல. இங்கே வேலை பார்க்கவும் அங்கே வயக்காட்டில் போய் தண்ணி கேட்டால் மிஷின் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தண்ணி கேட்டோம், கொடுக்கல. 100 நாள் வேலை தர்றாங்க, அதுவும் காடுகளுக்கு தான் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதில் 20 பேர் தேன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, மொத்தமாக தான் தரணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மெயினாக தண்ணி வேணும், வேலை வேணும். 300 ரூபாய்க்கு வேலைக்கு போய் நாங்கள் தண்ணி வாங்க முடியாது. திருவாரூரில் பணி மாறுதலுக்காக லஞ்சம் வாங்கிய டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் உட்பட 2 லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த சிவதாஸ் என்பவர் பணி மாறுதலுக்காக விண்ணப்பித்துள்ளார். இதற்கு டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் சக்தி பிரேம்சந்தர் 1,10,000 ரூபாய் கேட்டுள்ளார். 70,000 ரூபாயை கொடுத்த சிவதாஸ் மேற்கொண்டு பணம் தர முடியாததால் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சக்தி பிரேம்சந்தரின் உதவியாளர் சரவணிடம் சிவதாஸ் கொடுத்துள்ளார். அப்போது அங்கிருந்த போலீசார் சரவணனையும் கையும் காலுமாக கைது செய்ததோடு டாஸ்மாக் மேலாளரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் சங்க சார்பில் தண்டோரா முழக்கம் போராட்டம் நடைபெற்றது. மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3500க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர் பணியிடங்களை ஒழிக்கப்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டினர். இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடாது, சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தண்டோரா அடித்து கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சகோதரி உயிருடன் இருக்கும்போதே இறந்ததாக கூறி வாரிசு சான்றிதழ் வாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரம்பக்குடி அருகே நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த காந்திநேசன் என்பவருக்கு 4 மகன்களும் 1 மகளும் உள்ள நிலையில் உடல்நலக்குறைவால் காந்திநேசன் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் தேவியின் மூத்த சகோதரரான விநாயகமூர்த்தி என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார்.
இதையடுத்து ஒரத்தநாடு தாலுகாவில் சகோதரர்கள் இணைந்து தேவி இறந்து விட்டதாக கூறி வாரிசு சான்றிதழ் பெற்றுள்ளனர். இது குறித்து தட்டி கேட்ட தேவி மற்றும் அவரது கணவர் சக்கரவர்த்தி இருவரையும் சகோதரர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. வாரிசு சான்றிதழ் வழங்கிய அரசு அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடிய அரசுக்கு பாதிக்கப்பட்ட தம்பதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா இறந்து. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. அதில் என் பேரை இறந்து விட்டாருன்னு சேர்த்துருக்காங்க. எங்கள் அண்ணன் மூத்தது இறந்துருச்சு. பாக்கி 3 பேர் பேர் சேர்த்துட்டு என் பேரை இறந்துட்டாருன்னு சேர்த்துட்டாங்க. காந்தி செட்டியாருக்கு 5 பிள்ளைய, மூத்தவர் இறந்துட்டார். 5ஆவது பிள்ளை என் மனைவி. இது இறந்துச்சுன்னு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை வந்து நிராகரிக்கிறாங்க. திரும்ப அவங்களே வந்து அந்த பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சான்று வழங்கிட்டாங்க. வாரிசு சான்று 3 பேர் தான் வாரிசு, 4 பேர் வாரிசு, அதில் ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சான்று கொடுக்குறாங்க. அவருடைய மகள் வந்து பேர் இடம்பெறலை. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. கீழ வளையம்பட்டி மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 8 ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் 12 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்த போட்டியை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலையில் இருபுறங்களிலும் நின்று போட்டியை கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே பழைய வீட்டினை மராமத்து பணி பார்க்கும்போது மர்ம பொருள் வெடித்ததில் கொத்தனார் உள்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். ஐயம்பாளையம் கவுண்டர் தெருவைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் தனது வீட்டின் அருகாமையில் இவருக்கு சொந்தமான வீட்டை பழனிசாமி, சூர்யா மற்றும் ரேவதி ஆகியோருடன் இணைந்து மராமத்து வேலை பார்த்துள்ளார். அப்போது தரையின் அடிப்பகுதியில் இருந்த மர்மப்பொருள் வெடித்ததில் முருகேசன் உள்பட 3 பேரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மர்மப்பொருள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மளிகை கடையில் மர்ம நபர் ஒருவர் பணத்தை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. இடுவாய் வஞ்சிப்பாளையம் பிரிவில் ராஜா என்பவர் நடத்தி வரும் மளிகை கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர் ஒருவர் கல்லாப்பேட்டையில் இருந்த 30,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மங்களம் போலீசார் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் சிலர் வீலிங் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவு செய்துள்ளனர். அதிக லைக்குகள் வாங்கும் நோக்கில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தை உணராமல் வீலிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதேபோன்று திருச்சி சாலை, அவினாசி சாலை, ரேஸ்கோர்ஸ், கொடிசியா உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனம் ஓட்டி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்டுள்ளனர். விடிய அரசின் ஏவல் துறையினர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் சாம்பாரில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னபூர்ணா உணவகத்தில் நண்பர்களுடன் இணைந்து ஒரு குழுவினர் சாப்பிட சென்றுள்ளனர். அப்போது அதில் ஒரு பெண்ணுக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக கடை ஊழியர்களிடம் முறையிட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்த வீடியோ காட்சிகள் வைரலான நிலையில் விடிய அரசின் உணவு பாதுகாப்பு துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடந்த ஜமபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கூடலூர் வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட தேவர் சாலை, செருமுள்ளி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஜமபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் பொதுமக்கள் ஜமபந்தி நிகழ்ச்சிக்கு வருகை தராமல் வெறிச்சோடி காணப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலைக்குந்தா பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா மைய பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா தலத்தில் புலி ஒன்று உலா வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் வனத்துறையினர் நேரில் சென்று கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி சுற்றுலா மையத்தில் இருந்த பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் வனத்துறை சார்பில் பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா மையம் தற்காலிகமாக மூடப்பட்டு புலியின் நடமாட்டத்தை தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
விடிய அரசின் வனத்துறை விரைந்து புலியை பிடிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தினசரி சந்தை பகுதி மற்றும் நேரு பஜார் பகுதிகளில் சாலையில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளை அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் விடிய அரசுக்கு வலியுறுத்தி உள்ளனர். நேரு பஜார் மற்றும் தினசரி சந்தை பகுதியில் கடந்த சில நாட்களாக குப்பைகளை அப்புறப்படுத்தாததால் சாலையில் அதிக அளவில் குப்பைகள் குவிந்து காணப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே முறையாக குப்பைகளை அப்புறப்படுத்தாவிட்டால் விடிய அரசின் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட புதிய கழிப்பிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கழிப்பிட கட்டிடத்தை இதுவரை பூட்டியே வைத்துள்ளதால் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் மாணவர்கள் அருகே உள்ள ஆற்றங்கரையோரம் இயற்கை உபாதைகளை கழித்து வருவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசு புதிய கழிப்பிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவியல் சட்ட மாற்றங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதிய சட்ட அமலாக்கத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். மேலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலம் மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஹிந்தி மயமாக்கலை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி நீதிமன்றம் முன்பு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் புதிய 3 குற்றவியல் சட்டங்களை கண்டித்தும் இந்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் பூவிருந்தவல்லி நீதிமன்றம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராமத்தை நகராட்சியில் சேர்க்கும் முயற்சியை எதிர்த்து கிராம மக்கள் நெற்றியில் பட்டை நாமம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி அருகே உள்ள செம்பூர், அம்மையப்பட்டு, சென்னாவரம், பாதிரி, கீழ்சாத்தமங்கலம் ஆகிய 5 கிராமங்களை வந்தவாசி நகராட்சியில் சேர்ப்பதற்கு விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் செம்பூர் கிராமத்தை நகராட்சியில் சேர்க்கக்கூடாது என அக்கிராம மக்கள் நெற்றியில் பட்டை நாமம் போட்டு ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வந்தவாசி வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். விடியா அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களை தான் நகராட்சியில் நீங்கள் தான் சேர்த்துட்டீங்கன்னாக்கா பசங்க படிப்பில் வந்து எல்லாமே போயிடும். அதே மாதிரி அந்த குரூப்பில் போகும்போது கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எழுதுறாங்க, அதுவும் போயிடும். அதனால் எங்கள் ஊர் வந்து ஊராட்சியாகவே இருக்கட்டும், நகராட்சியாக வேணாம். ஏன்னா ஊராட்சியிலேருந்து எங்களுக்கு வந்து குடி தண்ணியிலேருந்து எல்லாமே அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டு அங்கேயே நாங்கள் சரி பண்ணிப்போம். நகராட்சினாக்கா இங்கே வந்து நாங்கள் 10-11 போயிடுவோம். அதனால் எங்களுக்கு இந்த ஊராட்சியே இந்த எங்களுக்கு சரியாக இருக்கும். இதனால் எங்கள் ஊர் கிராம மக்கள்லாம் 3-4 நாளாக சரியாக தூங்கலை. அதனால் எல்லாரும் ஒன்றா வந்தாங்க. ஒரு 500-600 பேர் வந்து எல்லாரும் பட்டநாமம் போட்டுக்கின்னு அரசாங்கம் எங்களுக்கு நாமம் போட்டுரும் பொழுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பட்டநாமம் போட்டுக்கின்னு கும்பலாக வந்து வட்டாட்சியரிடம் மனு கொடுத்துருக்கோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சக ஓட்டுநரை கன்னத்தில் அறைந்த திமுக தொழிற்சங்க நிர்வாகி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை 2இல் ஓட்டுநராக பழனிவேல் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பணிமனையில் பணிபுரியும் திமுக தொழிற்சங்க நிர்வாகியான ஓட்டுநர் பொன்னி வளவனிடம் பணி ஒதுக்கீடு செய்வதற்காக 11,000 ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் கொடுத்து ஓராண்டுக்கு மேலாகியும் பணி ஒதுக்கீடு வழங்காததால் திமுக தொழிற்சங்க நிர்வாகியான ஓட்டுநர் பொன்னி வளவனிடம் பணத்தை கேட்டுள்ளார். அப்போது பொன்னி வளவன் பணத்தை திருப்பித் தர முடியாது என கூறி பழனிவேலை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓட்டுநர் பழனிவேல் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். வேலூரில் 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்து கிளினிக் நடத்தி வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் தென்னை மரத்தெருவில் 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்த தயாளன் என்பவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவது தெரியவந்தது. இந்த கிளினிக்கில் இவர் உதவியாளராக பணியாற்றி வந்ததும் கிளினிக்கின் மருத்துவர் துளசிராம் என்பவர் உயிரிழந்ததும் இவர் கடந்த 8 ஆண்டுகளாக மருத்துவ சிகிச்சை அளித்து வருவதும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து முதன்மை மருத்துவ அலுவலர் அளித்த புகாரின் பேரில் போலி மருத்துவர் தயாளனை போலீசார் கைது செய்தனர். விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி கூட்டத்திற்கு மண்வெட்டிக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து விவசாயிகள் நூதன முறையில் மனு அளித்தனர். தமிழகத்தில் தற்போது வறட்சி நிலவி வருவதால் விவசாய பணிகளுக்கு மண்வெட்டியை பயன்படுத்தாமல் இருப்பதை குறிக்கும் வகையில் விவசாயிகள் ஜமாபந்தி நிகழ்ச்சிக்கு நூதன முறையில் ஊர்வலமாக வந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சைக்கிள் ஸ்டாண்ட் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டதால் டெண்டர் எடுக்க வந்தவர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான சைக்கிள் ஸ்டாண்ட் ஆண்டுதோறும் குத்தகைதாரர்களுக்கு ஏலம் விடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஏலம் விடுவதற்காக அறிவிப்பு வெளியிட்டு வியாழனன்று ஏலம் விடப்பட்டது. இந்த நிலையில் அதிகாரிகள் திடீரென ஏலத்தை ஒத்திவைத்ததால் ஏலம் எடுக்க வந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்வேலியில் உள்ள என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாத ஊதியம் 50,000 ரூபாய் வழங்க கோரியும் நெய்வேலி பெரியார் சதுக்கத்திலிருந்து என்எல்சி தலைமை அலுவலகம் நோக்கி மனு கொடுக்க சென்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தொழிலாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அனுமதியுடன் 5 தொழிலாளர்கள் மட்டும் என்எல்சி தலைமை அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது போல பெண் சுகாதார செவிலியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும், பாலின பாகுபாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடியா திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். கரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கணினி பணியை மேற்கொள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை நியமிக்க வேண்டும். ஆண் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது போல பெண் சுகாதார செவிலியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கி ஆண் பெண் பாலின பாகுபாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக அரசிற்கு எதிராகவும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டப்பணிகளை சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து கிராம சுகாதார செவிலியர்கள் மேற்கொள்ளும் தாய் சேய் நலப்பணி, தடுப்பூசி பணி மற்றும் குடும்ப நலப்பணிகள் நடைபெற வேண்டும் என செவிலியர்கள் முழக்கமிட்டனர். இதேபோல் கணினி பணியை மேற்கொள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை நியமிக்க வேண்டும், பெண் சுகாதார செவிலியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் அவர்கள் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சை பெரிய கோவில் அருகே சர்வதேச யோகா தினத்தையொட்டி 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் யோகாசனம் செய்தனர். சர்வதேச யோகா தினம் பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெரிய கோவில் முன்புறம் 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். ஒவ்வொரு யோகாசனமும் ஒவ்வொரு நோய்களுக்கு தீர்வாக அமைவதால் அனைவரும் யோகா செய்து தங்களது உடல் மன வலிமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தனியார் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் யோகாசனம் செய்தனர். சித்தர்காட்டில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பரதநாட்டியத்துடன் யோகாவை கலந்து புதிய முறையில் யோகாசன கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சூரிய நமஸ்காரம், தனுராசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். சம்பத் நகர் அருகே உள்ள தனியார் கலையரங்கத்தில் நடைபெற்ற யோகா தினத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு விதமான யோகாசனங்களை செய்தனர். கன்னியாகுமரி கடற்கரையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட என்சிசி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பத்ராசனம், வஜ்ராசனம், பர்வதாசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இரவு நேரம் என்றும் பாராமல் காவிரி கூட்டு குடிநீர் குழாயிலிருந்து கசியும் தண்ணீரை பிடிக்க அப்பகுதி மக்கள் குவிந்தனர். திருப்பத்தூரில் காவிரி கூட்டு குடிநீர் பிரதான குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டதால் கடந்த சில நாட்களாக பொது குழாயில் தண்ணீர் வருவது நிறுத்தப்பட்டது. இதனால் அடிப்படை தேவைகளுக்கு கூட தண்ணீரின்றி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் குழாய்களில் கசியும் காவிரி கூட்டு குடிநீரை இரவென்றும் பார்க்காமல் பொதுமக்கள் வரிசையில் நின்று பிடித்துச் சென்றனர். விடியா திமுக ஆட்சியில் மக்கள் குடிநீருக்காக அலையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். தென்காசி அருகே கபடி வீரர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஆவுடையானூர் பகுதியில் இரு பிரிவுகளாக பிரிந்து இளைஞர்கள் கபடி விளையாட்டு விளையாடி வருகின்றனர். இரு பிரிவினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கபடி வீரருடன் மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரமேரூரில் செயல்பட்டு வரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும், புதிய சாட்சிய சட்டம், தண்டனை சட்டம் ஆகியவற்றை தடுத்து நிறுத்த கோரியும், புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் நல சங்க கூட்டமைப்பின் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை மாற்றி எளிய முறையில் அமைத்து தர வேண்டும், கொரோனா காலகட்டத்தில் வழங்கப்படாமல் இருந்த நிலுவைத் தொகைகளை விரைந்து வழங்க வேண்டும், செவிலியர்களின் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியை கண்டித்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்தில் தங்கள் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலதாமதமாக ஊதியம் வழங்கப்படுவதை கண்டித்தும் நிரந்தர வைப்புத் தொகை நிலுவைகளை உடனடியாக வழங்க கோரியும் விடியா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். விடியா திமுக அரசு தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கும் அரசாக உள்ளது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே புதிய சாலை அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திருப்பானாழ்வார் தெருவில் புதிய சாலை அமைப்பதற்காக பல மாதங்களுக்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்டது. இதுவரை சாலை அமைக்காமலும் பள்ளம் மூடப்படாமலும் இருப்பதால் மழைநீர் தேங்கி குடியிருப்பு வாசிகள் நடமாட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மெத்தனமாக இருந்து வருவதாகவும் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் திமுக மாவட்ட ஊராட்சி குழு தலைவி பதவி விலக வேண்டும் என திமுகவினரே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குட்கா வழக்கில் திமுக மாவட்ட ஊராட்சி குழு தலைவியின் கணவர் போஸ் கையும் களவுமாக சிக்கியதால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இது குறித்து ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஊராட்சி குழு சாதாரண கூட்டத்தில் பேசிய திமுக மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி, திமுக மாவட்ட ஊராட்சி குழு தலைவி பதவி விலக வேண்டும் என குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் குட்கா விவகாரம் குறித்து மன்றத்தில் பேசக்கூடாது என ஊராட்சி குழு தலைவியின் ஆதரவு கவுன்சிலர்கள் தெரிவித்ததால் ஒருவரையொருவர் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் விடியா திமுகவினரே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு துணை போவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பூட்டு போட்டு மாணவர்களுடன் பெற்றோரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் இல்லை என்றும் பணி மாறுதல் செய்யப்பட்ட ஆசிரியரை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக ஆட்சி அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்களை நியமித்தும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. பனங்குடி பெரியநாயகி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 12 ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் 32 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும்
மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்த போட்டியை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் சாலையின் இரு புறங்களிலும் நின்று போட்டியை கண்டுகளித்தனர். Taste the Daily.